அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் குரூப் 4க்காக வந்து S90 அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து டே பை டே வந்து ஸ்டூடெண்ட் வந்து என்ன படிக்கணும், என்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் டே 8க்கு என்ன படிக்கணும் அப்படின்றதுலேருந்து டே 8லேருந்து டே 12 வரை டே 8லேருந்து டே 12 வரை என்னென்ன படிக்கணும் அப்படின்றத ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு டே 8க்கு டே 8ல் வந்து தமிழ் என்ன படிக்கணும் அப்படின்னா 7th நியூ புக். 7th நியூ புக்கில் இயல் 7, 8, 9. ஓகே, 3 இயல். லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து சேர்த்து படிச்சிருங்க. அடுத்து ஜிஎஸ்ல நமக்கு வந்து 10th சோஷியல் சயின்ஸு, 10th சமூக அறிவியலில் ஜாகிரஃபி, புவியியலில் 2வது லெசன். அதாவது என்ன லெசன் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து கிளைமேட் அண்டு நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா, தமிழில் வந்து காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இப்போ டே 8ல் என்ன ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே 10th சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி முடிச்சுருந்துருப்போம். அதில் வந்து 6வது லெசன் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து டே 8க்கு பார்த்துட்டோம். அடுத்து டே 9க்கு பார்ப்போம். ஸோ டே 9ல் என்ன பார்க்கணும் அப்படின்னா தமிழில் 8th நியூ புக்கு, 8th நியூ புக்கில் இயல் 1 மற்றும் 2. ஓகே, அடுத்து அதே மாதிரி ஜிஎஸ்டில் 10th சோஷியல் சயின்ஸில் ஜாகிரஃபியில் 3வது லெசன். லெசன் பேர் என்ன அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது இங்கிலீஷில். தமிழ் என்ன அப்படின்னா இந்தியாவின் வேளாண்மைகள் அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ரிவிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா 7th தமிழ் புக்கு, 7th தமிழ் நியூ புக்கு ரிவிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து டே 10க்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ டே 10ல் என்ன படிக்கணும் அப்படின்னா தமிழை பொறுத்தவரை வந்து 8th நியூ புக்கில் இயல் 3 மற்றும் 4. ஓகே, அதே மாதிரி ஜாகிரஃபியை பொறுத்தவரை வந்து ஜிஎஸ்டில் ஜாகிரஃபி, அதாவது 10th சோஷியல் சயின்ஸில் இருக்கிற ஜாகிரஃபியில் 4வது லெசன். சரிங்களா, லெசன் பேர் என்ன அப்படின்னா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அது தமிழில் இந்தியாவின் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ரிவிஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 7th தமிழ் புக்கு நியூ புக் தான் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஓகே, டே 10 வரை முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து டே 11ல் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, டே 11ல் என்ன படிக்கணும் அப்படின்னா ஸோ தமிழில் 8th நியூ புக்கு இயல் 5 மற்றும் 6. ஓகே, அதே மாதிரி ஜிஎஸ்ல பொறுத்தவரை வந்து 10th சோஷியல் சயின்ஸில் ஜாகிரஃபியில் 5வது லெசன். ஓகே, நமக்கு லெசன் நேம் என்ன அப்படின்னா இந்தியா பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேடு, அதாவது தமிழில் இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ரிவிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா 10th சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 7வது லெசன். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இடையில வந்து டே 10ல் நீங்கள் வந்து இந்த தமிழ் கூட வந்து மேக்ஸையும் சேர்த்துக்கோங்க. மேக்ஸில் வந்து என்ன அப்படின்னா அதே அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டையே வந்து ரிப்பீட்டடாக பாருங்கள். சரிங்களா, ஓகே, ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவும் இதில் வந்து டவுட்ஸ் இருக்குது, புரியல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே வந்து நம்ம வந்து அடுத்த வர வீடியோஸில் அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். இல்லை முடிஞ்சால் வந்து ஒரு லைவ் வீடியோலையும் கூட நம்ம வந்து அதுக்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.